டு பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசிஸ். எப்பவுமே நம்ம வீக்கெண்ட் வந்துட்டு சண்டே தான் போடுறோம். அ அதே மாரி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நாளைக்குரிய மார்க்கெட் லெவலும் சண்டே பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் வீக்கோட லெவல்ஸுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படியே நம்ம இன்னைக்கும் அதே மாரி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நம்ம வெள்ளிக்கிழமை லெவல் ஷேர் பண்ணியிருந்தோம். 3 சினாரியோ. அதில ஆக்சுவலா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கேப் அப் அன்னைக்கு வந்து கேப் அப் ஓப்பனிங். மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பனிங்கு. அப்ப கேப் அப் ஓப்பனிங்கிறபோது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பையப்போ வந்துட்டு 25,638க்கு மேல பையப்போ சொல்லியிருந்தோம். அங்கருந்து டார்கெட் 25,764, 25,883 நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு லைன் டிரா பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரியும். அன்னைக்கு எங்க சப்போர்ட் எடுத்துச்சு அப்படிங்கிறது. இப்ப 25,638 டிரா பண்ணோம்னா, ஓகே. எக்ஸாக்ட்டா இங்க ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு, இங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்குது. ஓகேங்களா? இது இது டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,764 அவ்வளோதான் போச்சு. கொஞ்சம் அதுக்கு மேலயும் போல. 25,764 சொல்லியிருந்தோம். அவ்வளோதான். மார்க்கெட்டோட சப்போர்ட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட். இதில தான் அன்னைக்கு ரியாக்ட் ஆச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா, அ செல் பிலோ வந்துட்டு அங்கருந்து நம்மளுக்கு ஸ்டேபிள் ஆச்சு. செல் பிலோ பார்த்தீங்கன்னா, 25,000 ஒரே நிமிஷம். இல்ல. செல் பிலோ ஸ்டேபிள் ஆயிருக்காது. ஏன்னா செல் பிலோ வந்துட்டு உங்களுக்கு இன்னும் மேல போய் 27,868 கீழ தான் செல் பிலோ. ஒரு பையப்போ வந்துட்டு சப்போர்ட் எடுத்து, அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் மட்டும் அன்னைக்கு அச்சீவ் பண்ணி மார்க்கெட் போட்டுச்சு. ஓகேங்களா? இதுதான் வெள்ளிக்கிழமை நடந்தது. ஆட்டோ ட்ரேடிங் அவங்களோடது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே. அது நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அது ஏதாவது அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,750ல க்ளோஸ் ஆயிருக்கு. 750 இங்க இருக்குது. 750ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இங்க இருந்து முதல்ல நம்ம நாளைக்கோட லெவல் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நாளைக்கோட லெவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்போ 27,750ல இருந்து நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே. எப்பயும் போல அதே 3 சினாரியோ. நாளைக்கு மண்டே வந்துட்டு இதோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி அதாவது நார்மல் மார்க்கெட்டுங்கிறது இருபத்தி 5,684க்கு மேல பையப்போ நார்மல் பையப்போ அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,713 பக்கத்துல இருக்கு இல்லையா? 25,713 25,776மாக இருக்கும். ஏன்னா அன்னைக்கு ஒரே சைடு போயிட்டு நார்மலா அதாவது ஒரு இந்த 100 பாயிண்ட்குள்ளே முடிஞ்சது இல்லையா? அதனால டார்கெட் கம்மியா தான் இருக்குது. அதுக்கப்புறம் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா 25,547க்கு மேல பைய போகும். 547க்கு மேல பைய போகும். இதோட டார்கெட் 25,576. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,639. 25,639 இது செகண்ட் டார்கெட். இதே கேப் அப் சினாரியோ இருந்ததுன்னா 25,806க்கு மேல பைய போகும். 25,806க்கு மேல பைய போகும். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,850. செகண்ட் டார்கெட் 25,913. 25,913மாக இருக்கும். இது பை சைடு. அப்படியே செல் சைடு போட்டுடலாம். செல் சைடு பார்த்தீங்கன்னா நார்மல் செல் ப்ளோ அப்படிங்கிறது 25,761க்கு கீழே இருக்கு. 25,761க்கு கீழே இருக்கு. இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,713.
செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, 25,669. 25,669. கேப் அப் சினாரியோவா இருந்துச்சுன்னு சொன்னா, 25,898க்கு கீழ செல் பிலோ. இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,850. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, 25,806. இது கேப் அப் சினாரியோ. அதுக்கு அடுத்தது கேப் டவுன்ல போச்சுன்னு சொன்னா, 25,639க்கு கீழ செல் விழும். அதோட டார்கெட் 25,576. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, 25,532. இதுதான் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸோட பொசிஷன். அப்படியே நம்ம நெக்ஸ்ட் வீக்கோடதையும் போட்டுடலாம். ஓகேங்களா? லெவல் நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வீக்லி. மந்த்லி வந்துட்டு மந்த்லி என்னைக்கு வரும்? மந்த்லி ஒரு நிமிஷம். செவ்வாய்க்கிழமை, அதாவது நம்ம நாளைக்கு நைட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் மந்த்லியோட லெவல்ஸு. ஓகேங்களா? இது இன்ட்ராடே. சரி, ஓகே. இப்போ அது வரைக்கும் இந்த லெவல் ரியாக்ட் ஆகும். அப்படியே ஒர்க் அவுட் ஆகுது, போயிட்டு இருக்கட்டும். ஓகே, இப்போ வீக்லி மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, வீக்லியோட லெவல் அப்படிங்கிறது ஒரே நிமிஷம். வீக்லியோட லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 25,423க்கு மேலே பையபு. 25,423க்கு மேலே பை ஸ்டார்ட் ஆகுது. அதோட டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,855 வீக்லி லெவல்ஸு. 26,234. தேர்ட் டார்கெட் 26,696. அப்படின்னா அப்சைடு மார்க்கெட்டாக இருந்தால் தான் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ். அப்படியே டவுன் சைடு பார்த்தீங்கன்னா, 25,363க்கு கீழே செல் விழும். நெகட்டிவ் மார்க்கெட், அதாவது டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,014. செகண்ட் டார்கெட் 24,552. தேர்ட் டார்கெட் 24,173 இருக்கும். இதுதான் நெக்ஸ்ட் வீக்கோட வீக் லெவல். ஃப்ரைடே வரைக்கும், கம்மிங் ஃப்ரைடே வரைக்கும் இந்த லெவல் ஒர்க் அவுட் ஆகும். மந்த்லி லெவல் வந்துட்டு நம்ம நாளைக்கு நைட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாளைக்கு நைட் வரைக்கும் பழைய லெவலே இருக்கட்டும். நாளைக்கு நைட்டு நம்ம மந்த்லி லெவல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.